بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله: إمام عادل وشاب نشأ في عبادة الله ورجل قلبه معلق في المساجد أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன், 7 விதமான நபர்கள், யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், அவனுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹு தஆலா அந்த 7 விதமான நபர்களுக்கு நிழலை தருவார். அந்த 7 விதமான நபர்களில் முதலாவது ஆள் யாருன்னு நாம பார்த்தோம், இமாமுன் ஆதிலுன், நீதமான தலைவர் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். நீதமான பொறுப்பாளி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அது யார் யாரெல்லாம் வரும் அப்படிங்கிற செய்திகளும் நாம சொன்னோம். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வஷாஃபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இறைவனுடைய வணக்க வழிபாடுகளினுடைய விஷயத்துல அதிலேயே திளைத்து போன வாலிபம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாலிபத்துல நல்ல விதங்களில் வணக்க வழிபாடுகள் செய்தவர்கள், இவர்களுக்கும் தனிப்பட்ட விதத்துல அல்லாஹ் தஆலா அந்த நிழலை தருவான் அப்படிங்கிற செய்தியை நாம பார்த்தோம். வாலிபத்துல நல்ல விதத்துல அமல்கள் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, வயோதிகத்தில் நம்மால செய்ய முடியாம போனாலும் கூட வாலிபத்தில் செய்ததனால் வயோதிகத்திலும் அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான்கிற மற்ற சில அறிவிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். வயோதிகத்தில் மாத்திரம் நாம் நல்ல விஷயங்கள் செய்கிறோம், நல்ல இபாதத்துகள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வயோதிகத்துல மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா வாலிபத்தில் செய்யறதுக்கு அப்படி அல்ல. வாலிபத்தில் செய்ததின் பரக்கத்தினால் வயோதிகத்தில் முடியாமல் போனாலும் கூட நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச நன்மைகளை தருகிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம 3வது விதமான நபர்கள் யாரு அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல வரஜுலுன், 3வது நபர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னா, கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜிதி, பள்ளிவாசலோடு எப்பொழுதுமே மனம் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்பொழுதுமே பள்ளிவாசலோடு, இப்போ அடுத்த டைம் ஆயிடுச்சு நம்ம பள்ளிக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அடுத்த நேர தொழுகைக்கு இங்கே இல்லாட்டிலும் நம்ம வேற எங்கேயாவது வேலைக்கு போகிறோம் அல்லது ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த பள்ளியில் நம்ம லுஹரை முடிச்சிடலாம், அல்லது இந்த இடத்துக்கு போகும்போது பாரிஸ் போகிறோமா இந்த பள்ளியில் நம்ம அசரை முடிச்சிடலான்னு ஒரு எப்பொழுதுமே அந்த தொழுகைக்குன்னு சொல்லி பள்ளியோடு அந்த தொழுகையினுடைய நேரத்தோடு ஒரு டயத்தோடு நம்ம வாழ்றோம் பாருங்க, இவர்களுக்கு பெயர் முஅல்லகும் ஃபில் மசாஜிதி, பள்ளியோடு தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற செய்தி. இந்த தொடர்புங்கிறத நம்ம எல்லா விதத்திலையும் எடுத்துக்கிடலாம். பள்ளிவாசல்கள் கட்டக்கூடிய விஷயங்களுக்கும் நமக்கு இது பொருந்தும். பள்ளிவாசல் கட்டுறதுலையும் நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்பு நாம் ஏற்படுத்திக்கிறது. அந்த பள்ளியில நம்மளுக்கு, அதாவது ஒரு நபர் தொழுகைக்கு உண்டான இடத்திற்கு உண்டான பொறுப்பை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் பள்ளியோடு சம்பந்தமுடையவர் அப்படிங்கக்கூடிய அந்த பாக்கியத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. நல்லா இந்த ஹதீஸை நாம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது மேக்சிமம் ஆண்களுக்கு உண்டானது அப்படிங்கிறத வலியுறுத்தும் முகமாக இந்த இடத்துல ரஜுலுன், ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி வருது. 3வது நபர்கள் யார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆண்கள், பள்ளிவாசலோடு தங்களுடைய உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஆண்கள் அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தையினுடைய அமைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கும் குடும்பத்தினுடைய ஆண்களுக்கும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களும் என்ன செஞ்சிருந்தாங்க, பள்ளிக்கு வந்துகிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய காலங்களில் நாம் என்ன செய்கிறோம், பள்ளிகளுக்கு பெண்களும் வரலாம்,
பள்ளிகளுக்கு நம்மோடு பெண்களையும் அழைத்து செல்லலாம், எங்க ஜமாத் போன்ற விஷயங்களுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் எண்ணங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய, உள்ளம் சம்பந்தம் வைத்திருக்கக்கூடிய ஆண்கள் அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு இதுல ரொம்ப தெளிவாக வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, குறிப்பாக இபாதத்து போன்ற விஷயங்களுக்கு பள்ளியோடு எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தை அதாவது தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர். இந்த ஹதீஸை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா முஅல்லக் என்ற வார்த்தை வருது. முஅல்லக்னா நம்ம சட்டையை கலட்டி எப்படி தொங்க விடுவோமோ அது மாதிரி தன்னுடைய உள்ளத்தை கலட்டி பள்ளிவாசலில் தொங்க விட்டவர் அப்படிங்கிற இந்த ஹதீஸுக்கு நேரடி அர்த்தம் சொல்றாருன்னா அப்படித்தான் சொல்லணும். தன்னுடைய உள்ளத்தை கலட்டி பள்ளிவாசலோடு தொங்க விட்டவர் அப்படிங்கிற பொருள். நாம விளங்குறதுக்காக என்ன செய்யறோம், பள்ளியோடு உள்ளம் தொடர்பு உடையவர் அப்படின்னு நாம சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி உண்டான பள்ளிவாசலோடு தொடர்பு அப்படிங்கிறது ஆண்களையே சாரும் அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யப்படுகிறது, இந்த ஹதீஸ்ல இருந்து மறைமுக ஒரு கருத்தாக நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இது போன்ற ஆண்களாக இருந்து அந்த மஹ்ஷர் வெளியில அவனுடைய நிழலை அடைந்து கொண்ட நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.